தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். அறிவு திருவிழா அப்படின்னு திமுக ஒன்று நடத்தி இருக்கிறாங்க. அது அறிவு திருவிழாவா இல்லைன்னா தாவேகாவோட தாவேகாவை பற்றி டிஎம்கே அவதூறு பரப்புற திருவிழாவான்னு தெரியல. அதனால தான் மிஸ்டர் விஜயும் கேட்டிருக்கிறாரு, என்ன அறிவு திருவிழான்னு சொல்றீங்களே, இது கம்ப்ளீட்டாக டிவிகேவை பற்றி எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக கேள்வி கேட்டிருக்கிறாரு இல்லையா? அதே மாதிரி ஒரு பாட்டும் பாடி இருக்கிறார். அதையும் பாடி காமிச்சிடுறேன். பவள விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா, நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது பாப்பா. உண்மையாவே நாடே சிரிக்க வேண்டிய ஒரு தருணம் தான். இதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அறிவு திருவிழான்னு சொல்லிட்டு நாங்கள் அறிவு சார்ந்த எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. முக்கால்வாசி எல்லாருமே டிவிக்கேவை எந்த அளவுக்கு அஹ், பாசாங்கு பேச முடியுமோ, எந்த அளவுக்கு அவதூறு பேச முடியுமோ, எந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக டிவிக்கேவை பற்றி விமர்சனங்கள் வைக்க முடியுமோ அதுதான் நடந்திருக்கு. அறிவு சார்ந்த விஷயங்கள் எதுவுமே இல்லை. தமிழ் பற்றியோ, தமிழ் கலாச்சாரத்தை பற்றியோ, தமிழ் மண்ணை பற்றியோ, நம்மளோட தொன்மையை பற்றியோ, நம்மளோட இறையை பற்றியோ, நம்மளோட மண்ணை பற்றியோ எதுவுமே இல்லை. சுத்தமாக கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. ஏன்னா அவங்களுக்கு நல்ல கிளி பிடிச்சி போயிடுச்சு. அது நல்லா தெரியுது நமக்கு. ஏன்னா இது ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்க திடீர்னு ஒவ்வொரு படியாக வளர்ந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்களே, இதை எப்படி நம்ம முட்டுக்கட்ட போடுறது அப்படின்னு யோசித்து யோசித்து முப்பெரும் விழா ஒன்று நடத்துனாங்க. முப்பெரும் விழா, அதுக்கப்புறம் இப்போ அறிவு திருவிழா. அதாவது மக்களை ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தில் அப்படியே கிறங்கடிச்சு வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்திலேயே தான் இருக்கிறாங்க. அதில் அந்த ஒரு எண்ண ஓட்டம் அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது நிச்சயமாக வெற்றி பெறும். அதனால தான் அவங்க சொல்கிறதும் எந்த கொம்பனாலையும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, எந்த கொம்பனாலையும் டிஎம்கே ஆட்சியை வீழ்த்த முடியாது அப்படின்னு மார்த்தட்டி பேசுகிறாங்க நம்மளோட முதலமைச்சர் மிஸ்டர் ஸ்டாலினா. அப்படி தான் அது சொல்கிறாரு. 1969லேருந்து அந்த அவதூறுகளை அவங்க பரப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு ஒரு தக்க பதிலடி கொடுத்தவர் நம்மளோட தலைவர் மிஸ்டர் எம்ஜிஆர். 1977லேருந்து 1987 10 வருஷமாக இவங்களுக்கு தண்ணி காமிச்சிட்டு போயிட்டார் இல்லையா? தண்ணி காமிச்சிட்டு போகிறதுனால தான் இன்னைக்கு அதே தண்ணி வந்து காட்டுறதுக்கு, திமுகவுக்கு தண்ணி காட்டுறதுக்கு மிஸ்டர் விஜய் வந்திருக்கிறாரு. அதனால அவங்க பயப்படுறாங்க. அது தட்டு தெளிவாக தெரியுது. தட்டு தெளிவாக தெரிஞ்சு இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், டைரக்டாக மிஸ்டர் விஜயை பேச முடியாது. ஏன்னா அவர் ஆட்சியிலையும் இல்லை, அவர் அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாரு. யங்ஸ்டர் எல்லாமே அவர் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவரை பார்த்து இப்போ பேசுறதே கிடையாது. நீங்கள் இந்த அறிவு திருவிழாவில் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கான்னு ஒரு வார்த்தை கூட இருந்திருக்காது. ஆனால் திரைமறைவில் அவங்க சொல்றது எல்லாமே தாவேக்காவை பற்றி தான், மிஸ்டர் விஜயை பற்றி தான். அவங்க என்ன சொல்றாங்க, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கில்லிங் இன் சைலன்ஸ். அதாவது தாவேக்காவை பற்றியோ மிஸ்டர் விஜயை பற்றியோ டைரெக்டாக அவங்க பேசுகிறதே கிடையாது. அவங்களோட எதிரி அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க அதிமுகவை கூட எதிரியாக பார்க்கறதில்ல. அவங்க அவங்க என்னமோ பிஜேபிக்கு இங்கே நோட்டா கீழே தான் நமக்கு இதுவே இருக்குது. எது இருக்குது? ஓட் பர்சன்டேஜ் தான் இருக்குது. இன்றைக்கி 11% தான் அவங்களா கிளைம் பண்ணிக்க வேண்டியதான். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா. 5% கீழே தான். வேணால் நோட்டாக்கு மேலே 1% வேணால் ஜாஸ்தியாக கொடுக்கலாம், அவ்வளோதான். பிஜேபியோட உண்மையான ஸ்ட்ரென்த்து அவ்வளோதான். ஆனால் அதிமுக அதிமுகவை பற்றி பேசுறதில்ல, தாவகாவை பற்றி பேசுறதில்ல. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் உண்மையான எதிரிங்க. ஆனால் அவங்க என்னமோ டைரக்டாக மோடி தான் உங்களுக்கு எதிரி மாதிரியும், பாஜக தான் இங்கே எங்கேயுமே நான் எக்ஸிஸ்டன்ட், பாஜக தான் அவங்களுக்கு எதிரி மாதிரியும் அவங்க பேசுகிறது தான் வேடிக்கையாக இருக்குது. பட் அவங்க அதை ரொம்ப அதான் கில்லிங் அண்ட் சைலன்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் அதிமுக இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு சமாதியான ஒரு நிலைமை தான் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். தென் தமிழகத்தெல்லாம் சுத்தமாக கிடையவே கிடையாது. யார்கிட்ட பேசினாலும் இன்னைக்கு அதிமுக இருக்கா இல்லையான்ற அளவுக்கு தான்
கொஸ்டினபிளாக இருக்குது. மேபி எலெக்ஷன் போது அந்த அந்த தென் தமிழகத்தில் இருக்கிற பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் ஒண்டி செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் இவங்கெல்லாம் வந்து ஜெயிக்கலாமே தவிர அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு போக்கு அப்படின்னு கேட்டோன்னா செந்தில் பாலாஜி இந்த மாதிரி, சாரி செந்தில், அஹ், இன்னொரு பாலாஜி, செந்தில் பாலாஜின்னு சொல்லிட்டேன். ஸோ இன்னொரு பாலாஜி அவர் வேணா அவங்களாம் வேணா ஜெயிக்கலாமே தவிர அதை தாண்டி யார் காசு செலவு பண்ணுறாங்களோ அவங்க ஒண்டி ஜெயிக்க தான் முடியும். அதை தவிர அதிமுக இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக அவுட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு தெரியும். ஸோ அதிமுக பற்றி பேச முடியாது. ஆனால் டிவிக்கே வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு இருக்கிறாங்க மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில். கிட்டத்தட்ட 2 கோடி இளைஞர்கள் இருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் ரிசல்ட்ஸ் படி. இந்த 2 கோடினா 1.9 crores, 1.9 crores இளைஞர்கள் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அந்த ஓட்டை அப்படி நம்ம பிரித்து எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு வெற்றி உறுதி, பல இடங்களில் வெற்றி உறுதி. இளைஞர்களை சார்ந்த அந்த வீடுகளுக்குள்ள நம்ம போய் பிரச்சாரம் பண்ணி அவங்க கிட்ட நம்மளோட நம்மளோட என்ன கருத்துக்கள், நம்மளோட கம்ப்ளீட் அஜெண்டா என்னன்றதை நம்ம வந்து எடுத்து சொன்னாலே போதும். நமக்கு அந்த 2 crore votes ப்ளஸ் இந்த வீட்டில் இருக்கிற ஓட்டு வந்தாலே நம்ம வந்து தூக்கி சாப்பிட்டு போயிடலாம். அது அவங்களுக்கு தெரியும். டிஎம்கேக்காரா பயப்படுறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. அதனால தான் வந்து அவங்க என்ன திருப்பியும் கொக்கரிச்சு கொண்டே இருக்கிறாங்க, எந்த கொம்பனாலையும் எங்களை வீழ்த்த முடியாதுன்னு. நிச்சயமாக அந்த கொம்பன் வந்தாச்சு. அந்த கொம்பன் யாரும் இல்லை, மிஸ்டர் விஜய் தான். அவர் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. இன்னும் வந்து அவர் சொல்கிற மாதிரி இன்னும் இன்னைக்கு வந்து அவரோட மெமோவில் நம்ம வந்து பார்க்குறோம். இன்ஃபேக்ட் வந்து மிஸ்டர் விஜய் வந்து டைரெக்டாக வந்து டிஎம்கேல இன்னும் எதிர்க்க ஆரம்பிக்கலை இல்லையா. அவர் வந்து 3 சாட்டர்டேஸ் வந்தார். தேர்ட் சாட்டர்டே போது தான் வந்து அந்த கரூர் இன்சிடென்ட் நடந்ததுனால அதுக்கப்புறம் அவரால் ப்ரொசீட் பண்ண முடியல. பட் இன்னைக்கு ப்ரொசீட் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாளில் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்க போகிறாரு. அப்போ பிளான் கரெக்டாக வரும்போது நிச்சயமாக டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி காத்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க சொல்கிறது எந்த கொம்பனாலும் எங்களை வீழ்த்த முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு வேடிக்கையான ஒரு ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இன்னைக்கு அவங்க ஒரு மமதையில் இருக்காங்க, அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா வந்து அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அந்த மமதை இருக்கிறது. எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா எக்கச்சக்க பணம் வச்சிருக்கிறாங்கன்றது வந்து நமக்கு வந்து தெரியுது. அந்த பணத்தை வச்சு எப்படியும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னா அந்த பணத்தை வச்சு ஜெயிச்சிடலாம் தான் போன வாட்டி அதிமுக நினச்சாங்க. அதே மாதிரி தான் வந்து 2011 திமுக திருப்பியும் வந்து நம்ம இந்த பணத்தை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் மக்கள் வந்து அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது. பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு மக்கள் யாருக்கு ஓட்டு போடணுமோ அதுதான் ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு மக்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிவிகே அண்ட் மிஸ்டர் விஜய் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ அது வந்து வெற்றி வந்து நிச்சயமாக மிஸ்டர் விஜய்க்கு தான், இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து ஆழ்ந்து சிந்திச்சு தான் நம்ம வந்து பார்க்கணும். அந்த ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கும்போது விஜயோட வெற்றி 2026 உறுதி செய்யப்பட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா வந்து மக்கள் வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி, இந்த கரப்ஷன், பெண்கள் பாதுகாப்பு, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஜீரோ. ஜீரோனா ஜீரோ. அவங்க வந்து எதையுமே ஒழுங்காகவே அவங்க வந்து இந்த இந்த கவர்னன்ஸே பண்ணலை. என்ன மக்கள் சலுகைகள் கொஞ்சம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த 1000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இலவச பஸ் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு விஷயங்கள். நிச்சயமாக ஒரு கவர்மெண்ட்னா வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லையா. அந்த 2 விஷயங்கள் ஒண்டி பண்ணியிருக்கிறாங்களே தவிர அதை தாண்டி ஒரு ஒரு அதாவது வந்து ஓகே, இது இது வந்து திமுக கவர்மெண்ட்டோட ஒரு அடித்தளம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. எங்கே போனாலும் கஞ்சா, எங்கே போனாலும் 24/7 வந்து டாஸ்மாக். அந்த டாஸ்மாக் பணம் வந்து அதை வச்சு ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து போயிட்டு, அதனால தான் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பீகாரி அண்ட் நார்த் இந்தியன்ஸ் உள்ள வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வேலையை எடுக்கிறாங்க. அதுக்கு நம்ம வந்து அவங்க மேலே நம்ம குறை சொல்ல முடியாது. நிச்சயமாக குறை சொல்லவும் கூடாது. ஏன்னா வந்து வேலை அவங்க தேடி வராங்க, இங்கே வேலை இருக்கு, அவங்க கொடுக்குறாங்க. நம்ம 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 பசங்களை பார்த்தோன்னா எங்கடா இருக்காங்க அப்படின்னா எல்லாம் டாஸ்மாகில் விழுந்து கிடக்குறான்.
ஒன்று கஞ்சா அடிச்சுட்டு கூல் டிப்பா ஆமாம் கூல் டிப்பை போட்டுட்டு உக்காந்துட்டு மாத்திரன்றாங்க கஞ்சான்றாங்க அப்படின்றாங்க. அப்படி எதுவுமே கிடைக்கலையா? கள்ள சாராயம் இருக்கு அப்படி இல்லையா? டாஸ்மாக் தான் 24/7 ஓப்பன் பண்ணி தானே வச்சிருக்கிறானுங்க. எப்போ போனாலும் வந்து எங்கே போனாலும் எப்போ சரக்கு தான் இருக்கு. தமிழ்நாடுவே ஒரு மது கலாச்சாரத்துக்கு விழுந்து போன ஒரு மாநிலமாக மாறியாச்சு. அதுவும் வந்து இந்த போதை கலாச்சாரம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறது? தமிழ்நாடு மக்கள் வந்து இதை வந்து யோசிக்கணும். யோசிச்சு நான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் at the எண்ட் ஆஃப் த டே. ஏன்னா போதும். அதாவது வந்து மிஸ்டர் ஸ்டாலினுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு. அவர் அந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுட்டார். அவர் என்ன நினைக்கிறார்? இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்ததுனால வந்து மக்கள் எல்லாருமே வந்து வந்து குடும்ப தலைவைகள் எல்லாருமே அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அந்த 1000 ரூபாய் இன்னைக்கு 1000 ரூபாய் நிச்சயமா வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். அதை வந்து டிவிக்கே வந்தாலும் அதை அந்த 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 கோட்பாடை முன்னெடுத்து தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து அதை வந்து ஓகே டப்புன்னு விட்டுற மாட்டாங்க. ஆனால் இப்படி தான் உங்களுக்கு வந்து அரசு இருக்கணுமா? உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே குடிச்சு குடிச்சு சாகணுமா? எத்தனை எத்தனை ஆக்சிடென்ட்ஸ், எத்தனை பேர் உடம்பு வலியால் துடிச்சு சாகிறது. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதுனால தான் வந்து சாவறது. இதெல்லாம் மாறணும் அப்படின்னா நமக்கு நம்மளோட தலைவர் நமக்கு ஏற்றபடி ஒரு தலைவர் வேணும். மக்கள் தலைவராக இருக்கணும். மக்களோட உணர்ச்சிகளை புரிஞ்ச ஒரு மனுஷனாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் வந்து ஓகே அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டை எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து போன ஒரு ஒரு மாநிலமாக மாறுறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து நம்ம எப்படியாவது மாற்றணும்னு சொல்லி இந்த அறிவு மாநாடு அப்படின்னு ஒன்று சொன்னாங்களா, அறிவு திருவிழா. அது நிச்சயமாக அது ஒரு அவதூறு திருவிழா. அது வந்து எந்த ஒரு அறிவு சார்ந்த விஷயமும் இல்லை. எந்த கொம்பனாலையும் எங்களை வீழ்த்த முடியாதுன்னு கொக்கரிக்கும் திமுகக்கு 2026 ஒரு பாடமாக அமையும்ன்றதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் கணேஷ்.